ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது சென்சஸ் 2027. ஸோ இந்த தடவை ஆன்லைன் மூலமாக செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு வசதியை அறிமுகப்படுத்தி வச்சுருக்கு மத்திய அரசு. மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான ஆன்லைன் போர்ட்டல் ஒன்று இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் ஆன்லைன் போர்ட்டல் கிடையாது, இந்த தடவை கொண்டு வந்திருக்காங்க. இதில் ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. பட் அதில் ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆன்லைன் போர்ட்டல் தமிழ்நாட்டுக்கு எண்ணெயிலேருந்து ஓப்பன் ஆகுது. எப்படி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும், அதே மாதிரி இந்த சென்சஸ் 2027 சம்மந்தமான ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபைனலாக ஒரு தகவல் முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அதாவது நம்ம வீட்டிலேருந்துபடியே இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு நம்ம முன்பதிவு பண்ணலாம். அதாவது செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சென்சஸ் 2027 பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கடைசியாக எப்போ மக்கள் தொகை கணக்கு எடுத்தாங்கன்னா 2011 எடுத்தாங்க. ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை எடுக்கணும். பட் 2020, 2021 அந்த காலகட்டத்தில் கொரோனா பீரியட் அப்படிங்கிறதுனால அப்போ எடுக்கலை. ஸோ அதனால் இப்போ 2026 எடுத்துகிட்ருக்காங்க. இதுக்கான டார்கெட் இயர் 2027க்குள்ளார முடிச்சாகணும் அப்படிங்கிறத டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 2 ஃபேஸாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. ஃபேஸ் 1 பார்த்திங்கன்னா வீடு, அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய வசதிகள் சம்மந்தமாக ஃபேஸ் 1 எடுக்கிறாங்க. இதுக்கான கால அவகாசம் இந்தியா ஃபுல்லாகவே 1 ஏப்ரல் 2026 30 செப்டம்பர் 2026 எடுத்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. இந்த ஃபேஸ் 1 தான் நம்ம செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அந்த வசதியும் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த சென்ஸ் நீங்கள் எந்த டாக்குமெண்ட் எதுவுமே அதில் சப்மிட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் உங்களுடைய பெயர், உங்களுடைய டிபெண்டன்சி, உங்களுடைய குடும்பத்தில் யார் யாரெல்லாம் இருக்காங்க, உங்கள் வீடினுடைய லொக்கேஷன் எங்கே இருக்குது, ஸோ இந்த மாதிரியான விவரங்கள் அந்த செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டலில் பதிவு பண்ணணும். அதுக்கு ஒரு 15 நாள் டைம் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் கொடுக்குறாங்க. இப்போது தமிழ்நாட்டுக்கு எப்போ கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த 15 நாள் நம்ம செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி அடுத்த 30 நாள் ஒவ்வொரு மாநிலமும் அந்த பர்டிகுலர் ஏரியா விசிட் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் செக் பண்ணுவாங்க. இது ஃபேஸ் 1. ஃபேஸ் 2 பார்த்திங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு. ஃபேஸ் 1 பொறுத்த வரைக்கும் வீட்டு ஹவுஸ் ஹோல்டு, அதே மாதிரி ஹவுஸ் ஹோல்டில் இருக்கக்கூடிய வசதிகள். ஃபேஸ் 2 பாப்புலேஷன் என்யூமரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஃபேஸ் 2ல் அது February 2027 பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இப்போது இந்த ஆன்லைன் போர்ட்டல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஒரு செல்ஃப் என்யூமரேஷன் போர்ட்டல் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா ஹோம் பேஜில். ஸோ இதுதான் அந்த போர்ட்டலு. இந்த போர்ட்டலுக்கு உள்ளே போயிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் லொக்கேஷன் செலக்ட் பண்ணணும். தமிழ்நாடு, ஸ்டேட் இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் ஹவுஸ் ஹோல்டு, அதாவது நம்மளுடைய குடும்பத்தில் யார் ஹெட் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்டு, குடும்ப தலைவர் யாரோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் போட்டு சப்மிட் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் மாடிஃபை பண்ண முடியாது. நீங்கள் மொபைல் நம்பர்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஓடிபி வரும். அந்த ஓடிபி போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒன்ஸ் ஓடிபி போட்டதுக்கப்புறம் லாகின் ஆகிட்டு உள்ளே போயிடும். உங்களுடைய லாகினில் உள்ளே போயிடும். உங்களுடைய வீடு எங்கே இருக்கோ அதுக்கான அந்த ஜிபிஎஸ் லொக்கேஷன் வரும். மேப்பில் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது உங்கள் வீடு அப்படிங்கிறத நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் சம் டெமோக்ராஃபிக் டீட்டெயில்ஸ் கேட்கும். அதாவது உங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்கும். அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடணும். ஒன்ஸ் சேவ் பண்ணோன்னே 11 டிஜிட் செல்ஃப் என்யூமரேஷன் ஐடி அப்படிங்கிறது ஒன்று ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த ஐடியை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது தமிழ்நாட்டுக்கு எப்போ இந்த செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த வெப்சைட்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இதில் இங்கே பாருங்கள் செலக்ட் ஸ்டேட் அப்படின்ட்டு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா இங்கே பாருங்கள் தமிழ்நாடு அப்படின்ட்டு இருக்கும். அது செலக்ட் பண்ணிட்டு அடுத்தபடியாக கேப்சா கோட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதையும் நம்ம என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் யுவர் இன்ட்ரெஸ்ட் இன் செல்ஃப் என்யூமரேஷன். தி எஸ்சி பீரியட் இன் தமிழ்நாடு இஸ் ஃப்ரம் 17/7, அதாவது ஜூலை 17 ஜூலை 31, அந்த 15 நாள் டைம் ஓப்பன் ஆகுது. ஜூலை 17ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு ஓப்பன் ஆகுது. ஸோ அதனால் அந்த ஜூலை 17 ஜூலை 31 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக செல்ஃப் என்யூமரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த டைம் பீரியட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு இது நம்ம ஜூலை 17 அன்றைக்கி ஓப்பன் பண்ணிங்கன்னா அவங்க நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, அந்த பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் கேட்குது. ஸோ அதை கொடுத்துட்டு நீங்கள் செல்ஃப் என்யூமரேஷன் பண்ணிக்கலாம். நம்ம சேனல்லையும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம் எப்படி என்யூமரேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு கணக்கெடுக்க வருவாங்க. அந்த டைமில் நீங்கள் இந்த 11 டிஜிட் எஸ்சிஐடி மட்டும் கொடுத்தா போதும். வேறு எந்த டீட்டெயில்ஸும் அவங்ககிட்ட சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ஏற்கனவே நீங்கள் ஆன்லைன் மூலமாக செல்ஃப் என்யூமரேஷன் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதுனால
11 டிஜிட் எஸ்சி ஐடி மட்டும் கொடுக்கலாம். ஸோ இது ஆன்லைன் மூலமாக கம்பல்சரி பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஆன்லைன் மூலமாக கம்பல்சரி வந்து கிடையாது. விருப்பப்படுறவங்க இதில் வந்து பண்ணிக்கலாம். இதில் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, அந்த மக்கள் தொகை கணக்கெடுக்க வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான நேரம் வந்து மிச்சமாகும். இல்லைனா உங்கள் வீட்டில் வந்து ஒவ்வொருத்தர் பேரை கேட்ட எழுதி எல்லாமே பண்ணிட்டு போகிறதுனால அதுக்கான நேரம் வந்து மிச்சமாகுது. அந்த எழுதுகிற நேரம், வெரிஃபிகேஷன் பண்ணுற நேரம்லாம் மிச்சமாகும். அதனால் அவங்க கேட்குறது வந்து ஒன்லி 11 டிஜிட் எஸ்சி ஐடி மட்டும் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா போதும், சீக்கிரம் ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ எதனா நம்ம ஃபிசிக்கல் டாக்குமெண்ட்ஸோ இல்லை ஐடென்டி ப்ரூஃபோ வந்து காமிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து ஒரு ட்ரஸ்ட் பேஸ்டு டிக்ளரேஷன் எக்ஸசைஸ் தான். அதாவது மக்களினுடைய உண்மைத்தன்மையை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுறாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து நடத்துகிறாங்க. அதனால் உங்கள்கிட்ட ஏதாவது ஆதார் கார்டு நம்பர் கேட்டாலோ பர்பஸ்ஃபுல்லாக கேட்குறாங்க, இல்லை இது ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ஒன்று கொடுங்க, ஸோ இந்த மாதிரி வந்து காப்பீஸ்லாம் ஏதாவது கேட்டாங்க, பேன் கார்டு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் எதுவுமே வந்து கொடுக்க தேவையில்லை. அதனால் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி நாங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்புலேருந்து வரோம், இந்த மாதிரி வந்து உங்கள் ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை வந்து சொல்லுங்கள் அப்படின்னாலும் தயவு செஞ்சு யாரும் சொல்லிட வேண்டாம். அந்த மாதிரிலாம் எதுவுமே அவங்க இல்லை கேட்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸு, இப்போ உங்களுடைய பேங்க் பேலன்ஸு, பேங்க் பாஸ்புக்கு, இந்த மாதிரி எது கேட்டாலும் நீங்கள் எதுவும் கொடுக்க வேண்டாம். மக்கள் தொகை கணக்கெடுப்புலேருந்து வரோம், எனக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டால் எதுவுமே கொடுத்துடாதீங்க. ஜஸ்ட்டு வந்து ஓவரலாக டீட்டெயில்ஸ் மட்டும் சொன்னால் போதும், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.